இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே தேவனை தொழும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் இன்ப நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். நம்மோடு கூட இணையத்தின் மூலமாக இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் வசனம் 9 வாசிக்க போகிறோம். பாருங்கள், வேத பகுதி என்ன சொல்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வாக்கியம், உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். பாருங்க, இந்த 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். இதில் பேதுரு சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு அடைகிறீங்க. இந்த ஆத்தும ரட்சிப்பை அடைகிற நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை தொடங்குறாரு. என்ன தொடங்குறாரு அப்படின்னா, இந்த கிருபைகளை குறித்து தீர்க்க தரிசனம் எல்லா தீர்க்கதரிசிகளும் ஏதோ ஒன்றை கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்களாம். அதை எது அப்படின்னு பார்க்கும்போது வசனம் சொல்லுது, இந்த ரட்சிப்பை குறித்து முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகள் ஆனாலும் சரி, ஊழியக்காரர்கள் ஆனாலும் சரி, அவங்க எதை வேதாகமத்தில் ஆராய்ந்தார்கள் அப்படின்னா, ரட்சிப்பை. நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும், ரட்சிப்பின் வழி என்ன, நான் மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது என்பதை அவங்க கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அதோடு நின்றல பேதுரு அடுத்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணுவது மாத்திரம் நின்று விடவில்லை, அடுத்த கட்ட ஒரு காரியத்தை செய்யறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இன்ன காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும் அவங்க என்ன செய்யறாங்களா, ஆராய்ந்தார்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் ரட்சிக்கப்படுவதற்காக தான் திருச்சபைக்கு வரேன், நான் ரட்சிக்கப்படுவதற்காக தான் ஊழியம் செய்கிறேன், நான் ரட்சிக்கப்படுவதற்காக தான் இத்தனை காரியங்களும் என் வாழ்க்கையில் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்ன செய்தாங்க அப்படின்னா, அவர்கள் ரட்சிப்படைவதற்கு அந்த காலத்தில் அவங்க என்ன செய்ய வேண்டியதா இருந்துச்சு, அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதை அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்களாம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த ரட்சிப்பை குறித்து, இந்த ரட்சிப்பை எப்படியாவது பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் நானும் தேவனை ஒவ்வொரு கணமும் தொழுது கொண்டிருக்கிறோம். தேவனை தொழுது ரட்சிப்பை பெற வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் நானும், ரட்சிப்பின் அனுபவத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் நானும் ஒரு காரியத்தை செய்கிறோமா என்பதை யோசித்து பாருங்க. நான் ரட்சிப்பை பெற, என் குடும்பம் ரட்சிப்பை பெற, என் திருச்சபை ரட்சிப்பை பெற இந்த காலத்தில் நான் என்ன செய்யணும், இந்த காலத்தில் நான் ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் என்ன செய்கிறாரு, நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கிறோமா என்பது தான் ஒரு கேள்விங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவரோடு இணைந்து அடுத்தது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது என்பதை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யார் ஒருவர்கள் இந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதை ஆராயாமல், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை புரியாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ரட்சிப்பை இழப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோங்க. நம்ம தொடர்ச்சியா ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனைகளிலும் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தில் போன வாரம் ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை படித்தோம். சுத்திகரிப்பை குறித்து ஒரு சத்தியத்தை படித்தோம். 4 சம்பவங்கள். ஆண்டவர் ஒரு பாவி சுத்தமாவதற்கு 4 சம்பவங்களை ஆசரிப்பு கூடாரத்தில் செய்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு பாவம் செய்த பாவி ஒரு ஆட்டை தேர்ந்தெடுக்கிறான், அந்த ஆட்டை ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள கொண்டு வரான். முதல் சம்பவம், அந்த பாவத்திற்காக ஆடு சாக வேண்டும். நம்ம படித்தோம், அந்த ஆடு யாருன்னு படிச்சங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு பாவிக்காக மரிக்க வேண்டியதா இருந்துச்சு. அவர் மரித்த வருஷம் என்னங்க?
கிபி 31 இல்ல 27 ஞானஸ்நானம், 31 மரிச்சார். அப்ப ஆசரிப்பு கூடார முறைமையின் அடிப்படையில் முதலாவது சம்பவம் கிபி 31 நிறைவேறிடுச்சு. இப்ப இரண்டாவது சம்பவம், ஆடு மரிக்குது, அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு ஆசாரியன் வேலை செய்வார். அப்ப கிபி 31க்கு பிறகு பரிசுத்த ஸ்தல ஊழியமும் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி படிச்சோம். அந்த பரிசுத்த ஸ்தல ஊழியம் முடிந்து மூன்றாவது பகுதி மகா பரிசுத்த ஸ்தல ஊழியம். அந்த மகா பரிசுத்த ஸ்தல ஊழியம் எப்ப துவங்கியது அப்படின்னு பார்க்கும் பொழுது கிபி 31க்கு பிறகாக பரிசுத்த ஸ்தலம், 1844க்கு பிறகாக மகா பரிசுத்த ஸ்தல ஊழியம் தொடங்கிடுச்சு. மகா பிரதான ஆசாரியன் வருஷந்தோறும் ஒரு பாவி பாவம் செஞ்சிட்டானா ஒரு ஆட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு போவான், அதை பலி செலுத்துவான். ஆசாரியன் அந்த பாவத்தை அந்த ரத்தத்தின் ஒப்புமையாக எங்க கொண்டு போவார்னா ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போவார். வருஷந்தோறும் செய்யப்படுகிற பாவங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் சேகரிக்கப்படும். 7 மாதம் 9 தேதி ஒரு பாவி பாவத்தை அறிக்கை செய்து செய்யக்கூடிய காலம். ஆனா 7ஆம் மாதம் 10ஆம் தேதி சற்று வித்தியாசமான ஆராதனை. அந்த ஆராதனை என்ன அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் சேகரிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பாவத்தையும் மகா பிரதான ஆசாரியன் எங்க கொண்டு போவாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு போவார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போய் அந்த பாவிக்காக பிதாவின் சமூகத்துல பிதாவின் இடத்துல மகா பிரதான ஆசாரியன் என்ன செய்வார் அப்படின்னா, அவனுடைய பாவத்தை சுத்திகரித்து அந்த பாவிக்கான மன்னிப்பை பெற்று தந்து அந்த பாவிக்கான வாழ்க்கையை அவர் உறுதி செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்குற. இது மூன்றாவது சம்பவங்க. நான்காவது சம்பவம், அப்படி இங்க இருக்கிற பாவங்கள் எல்லாம் ஆலயத்தை அசுத்தப்படுத்திருச்சு. இப்ப ஆலயம் அசுத்தமா இருக்குது. இப்ப ஆலயத்தையும் சுத்திகரிக்கணும், பாளையத்தையும் சுத்திகரிக்கணும். அந்த மகா பிரதான ஆசாரியன் என்ன செய்வார்னா அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற எல்லா பாவத்தையும் சுத்திகரித்து வெளியே கொண்டு வருவாரு. வெளியே எது ஆயத்தமா இருக்கும்? போக்காடானது ஆயத்தமா இருக்கும். அந்த போக்காடின் மீது ஒட்டுமொத்த பாவத்தையும் சுமத்தி எங்க அனுப்பி விடுவார்னு படிச்சோம்? வனாந்தரத்துக்கு அனுப்பிவிடுவாங்க. அந்த ஆடு அந்த வனாந்தரமெங்கும் சுற்றி அலைந்து மரித்து போகும் என்று சொல்லி பார்த்தோம். இது நான்காவது சம்பவம். சொல்லுங்க, நம்ம எந்த சம்பவத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம்? 3ஆ 4ஆ? மூன்றாவது சம்பவம் இல்ல. மூன்றாவது சம்பவனுடைய முடிவில் இருக்கிறோம். ஒரே ஒரு சம்பவம் தான் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. அந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, சுத்திகரித்த பாவத்தை சாத்தா மேல சுமத்துறது. அங்கதான் உலகத்தின் முடிவு, அங்கதான் பாவியின் முடிவு, அங்கதான் துன்மார்கனின் முடிவு. எல்லாருடைய முடிவும் நான்காவது சம்பவத்தில் இருக்குதுங்க. அப்ப எல்லாருடைய முடிவு நான்காவது சம்பவம் அப்படின்னா, இந்த மூன்றாவது சம்பவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரு கடமை, மிக முக்கியமான கடமை இருக்கிறது. அந்த கடமை என்ன அப்படின்னா, மகா பிரதான ஆசாரியன் ஆலயம் முழுவதும் சுத்திகரிக்கும் பொழுது பாவியும் என்ன பண்ணிடணும்? சுத்தமாயிடணும். ஒருவேளை ஆசாரியன் அந்த பாளையத்தை சுத்திகரிப்பு செய்யப்படும் பொழுது யாராவது ஒரு பாவி இருப்பான் அப்படின்னா அவன் பாவத்துக்கான மன்னிப்பு உள்ள பெற முடியாது. ஒருவேளை பாவரிக்கை செய்யாம ஒரு ஜீவியம் இருக்கும் அப்படின்னா அந்த போக்காடோடே இவர் செல்ல வேண்டியதா இருக்கும் என்ற சத்தியத்தை தான் கடந்த வாரத்தில் படிச்சங்க. இந்த வாரத்தில் எதை படிக்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ஷார்ட் சர்மன் தான், ரொம்ப பெருசா இல்லை, ஒரு சின்ன சத்தியத்தை தான் இந்த நாளில் நம்ம படிக்க போறோம். ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்படும்? வேதாகமத்தில் 3 புத்தகங்களை பத்தி பேசுது இல்லைங்களா? ஜீவ புஸ்தகம், பாவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம். இந்த 3 புஸ்தகங்கள்ல முதலாவது புஸ்தகம் ஜீவ புஸ்தகம். இந்த ஜீவ புஸ்தகத்தில் யார் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ, இந்த ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் இருக்கிறதோ அவங்க மாத்திரம்தான் எங்க வர முடியும்? பரலோகம் வர முடியும். ஒரு 2 வசனங்களை வாசிக்க போறோம் ஜீவ புத்தகத்தை குறித்து. அப்புறம் யார் பெயர் எழுதப்படும் என்பதை புரிஞ்சுக்க முடியும். தானியேல் 12வது அதிகாரம், தானியேல் 12வது அதிகாரம் 2வது வாக்கியத்தை பாருங்களேன். 2வது வாக்கியம் தானியேல் 12:2. சாரி, 1லிருந்தே வாசிப்பு, 1லிருந்தே வாசிங்க. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே
நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார்கள். மிகாவில் எழும்புகிற காலம் ஆபத்து காலம்னு சொல்றாங்க. நமக்கு நன்றாகவே தெரியும் அது வாதையின் காலம்னு தெரியும். அந்த காலத்தில் யார் காப்பாற்றப்படுவாங்க? 7 வாதை உலகத்தின் முடிவு. அந்த 7 வாதையின் காலகட்டத்தில் யார் காப்பாற்றப்படுவார்கள், யார் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி தானியேல் 12:1 சொல்லிக் கொடுக்குது. என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டிருக்கிற, அப்ப யார்தான் விடுதலை செய்யப்படுவார்கள், யார்தான் பாதுகாக்கப்படுவார்கள் அப்படின்னா, ஏதோ ஒரு புஸ்தகம் இருக்குதான். அந்த புஸ்தகத்துல யார் பேர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவங்க மாத்திரம்தான் அந்த வாதையின் காலத்துல பாதுகாக்கப்பட முடியும். அழிவை சந்திக்காமல் நித்திய ஜீவனை பெறும்படியாக அவர்கள் மாத்திரம்தான் பிரவேசிக்க முடியும் என்பதை வேதம் தெளிவா சொல்லுதுங்க. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் சில காரியங்களை வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். இதே விஷயத்தை யோவான் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறார் என்றதை நீங்கள் நானும் கொஞ்சம் வாசிக்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக கவனிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு நிமிஷம். 20வது அதிகாரம் வசனம் 12 வாசிக்க போகிறோம். ரொம்ப கவனமாக கவனிங்களேன். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் எனும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்து மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இன்னைக்கு நிறைய பேர் நரகம்னு ஒன்று இருக்குதுன்னு நம்புறாங்க, அக்னி கடல் ஒன்று இருக்கிறது அப்படின்னு நம்புறாங்கல்ல. எப்ப இந்த பூமி நரகமா மாறும், எப்ப இந்த பூமி அக்னி கடலா மாறும்னா 7 வாதையின் காலகட்டத்தில் தான். அப்ப வேதம் சொல்லுது, ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்பட்டிராதவன் எவனோ அவன் வாதையில் அகப்படுவான். அப்ப ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மாத்திரம்தான் அந்த வாதையின் காலத்துல காப்பாற்றப்பட முடியும். யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மாத்திரம்தான் நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்க முடியும். இந்த காரியத்தை வேதம் சில மிக முக்கியமான காரியங்களோடு ஒப்பிட்டு சொல்கிறது. கொஞ்சம் வாசிப்போம் வாங்க. தாவீது இந்த விஷயத்தை குறித்து என்ன சொல்றாரு பார்ப்போம். சங்கீதம் 27வது சங்கீதம் 27வது சங்கீதம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்க போறோம். இந்த ஆபத்து காலத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். சொல்றாங்க வசனம் பாருங்க. தீங்கு நாளில், எந்த தீங்கு நாள்ல? தீங்கு நாள் எப்போ வரப்போகுது? தெளிவா வாசிக்கிறோம். தீங்கு நாள் என்பதும் ஆபத்து காலம் என்பதும் எல்லாம் ஒரே சம்பவம் தான், வாதையின் காலம். இந்த வாதையின் காலத்துல ஆண்டவர் அவருடைய பிள்ளைங்களை எங்க கொண்டு போய் மறைச்சு வைக்கிறாரா?
வார்த்தையை ரொம்ப கவனமாக கவனிங்க. அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. கூடாரம் என்னங்க அர்த்தம்? ஆசரிப்பு கூடாரம். அப்ப ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எங்க கொண்டு போய் வைத்துறார் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு போய் வச்சிடறாரு. கேள்வி, ஆசரிப்பு கூடாரத்தில் அவ்வளோ பேர் போய் இருக்க முடியுமா? அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறதுங்களா? என்னங்க நினைக்கிறீங்க? மறைத்து வைப்பார்னா என்ன அர்த்தம்? அடுத்த பகுதியை வாசிக்க போறோம் பாருங்க. அதுக்கான அர்த்தம் என்ன என்பதை கொஞ்சம் தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். 91வது சங்கீதம், ஏன்னா இதுவும் வாதையின் காலத்தை பத்தி பேசுறது தான். 91வது சங்கீதம் 14வது வசனத்தை பாருங்களேன். 14வது வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா 5 வாசித்துட்டு 14க்கு வாங்க. 5வது வசனம் வாசிங்களேன். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், அந்த வாதையின் சம்பவத்தை தான் சொல்றாங்க. இப்ப வாசிப்போம் 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என்னங்க அர்த்தம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னா? அங்க சொன்னாரு தீங்கு நாள்ல கூடாரத்தில் மறைச்சிடுவேன்னு சொல்றாரு. இங்க திரும்பவும் வாசிக்கிறோம். இங்க வாசிக்கும் போது சொல்றாங்க ஆண்டவர் என்ன காரியங்களை அங்க சொல்லி வைக்கிறார் அப்படின்னா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த 2 வசனமும் ஒரே கருத்தை சொல்லுது. அந்த ஒரு கருத்து என்ன அப்படின்னா நான் அவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி விடுவேன்னு ஆண்டவர் சொல்றார். தீங்கு நாள் வாதையின் காலத்துல யாருக்கு வாதை வராதுன்னா யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு வாதை இல்லை. அதே போல ஆபத்து காலத்தில் யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த நபருக்கு தீங்கு நாளில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என்ன ஆண்டவர் அர்த்தம்? ஒன்றும் இல்லப்பா, அவன் அழிவை சந்திக்காதபடி அவன் பேரை நான் எங்க எழுதிடுவேன்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதிடுவேன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. இப்பதான் கேள்வி தொடங்குது, யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்? இன்னைக்கு உலகத்தில் பொதுவான ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்து என்ன அப்படின்னா நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன், ஞானமுழுக்கு எடுத்ததுனால என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுமா? உலகம் அதை தான் நம்பிக்கிட்டு இருக்குதுல்ல. ஞான ஸ்நானம் எடுத்துட்டாலே போதுங்க, ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் வந்துடும், நான் பரலோகம் போயிடலாம். நீங்க ஞான ஸ்நானம் மாத்திரம் எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து உலகத்தில் இருக்கிறது. ஆனா வேதம் யாருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும், யாருடைய பெயர் மாத்திரம்தான் ஜீவ புஸ்தகத்தில் பதிவு செய்யப்படும் என்பதை வேதம் அவ்வளவு தெளிவா சொல்லுது. எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் தான் அது. நான் ஒரு வார்த்தையை சொன்ன நீங்க சொல்றீங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அந்த வாழ்வடைய மாட்டான் என்பதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அவன் ஜீவனோடு இருக்க முடியாதுப்பா, அவன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்காதுப்பா. யாருங்க? பாவத்தை மறைக்கிறவன். அப்ப யார் வாழ்வடைவான்? அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப ரொம்ப கவனமா கவனிங்க, யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் அப்படின்னா யாரோ ஒரு நபர் பாவத்தை மறைச்சி பாவத்தை அறிக்கை செய்யாம அவங்க வாழ்க்கை மாத்திரம் அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த பாவத்தை மறைக்கிறவன் ஒரு காலத்திலும் என்ன செய்ய முடியாதான்? வாழ்வடைய முடியாது. அப்ப பாவத்தை யார் ஒருத்தவங்க அறிக்கை செய்யறாங்களோ, பாவத்தை யார் ஒருத்தவங்க அறிக்கை செய்து விட்டு விட்டார்களோ அவர்கள் ஜீவனோடு வாழ முடியும். அவங்க பேர் மாத்திரம்தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தின் அடிப்படையில் நான் போன வாரமும் சொன்னேன், ஒரு பாவிக்கு பாவறிக்கை செய்வதற்கான காலம் என்ன அப்படின்னா 7 மாதம். அந்த 7 மாதம் ஆண்டவர் காலத்தை கொடுக்கிறார். ஒருவேளை ஒரு பாவி 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில பாவத்தை செஞ்சு ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆண்டவரே என் பாவத்துக்காக நான் வருந்துறேன்னு சொல்லி பலி செலுத்திட்டாலும் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில பலி செலுத்தினாலும் அவன் எந்த தேதி வரைக்கும் காத்திருக்கணும்? 7ஆம் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். ஏன் அப்படின்னா அவன் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில பாவம் செஞ்சாலும் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு போனான் பாருங்க, அந்த மன்னிப்பை அவன் வாழ்க்கையில் பாதுகாக்கிறானா? அந்த பாவத்தை மீண்டும் அவன் வாழ்க்கையில் கொண்டு வராதபடி அவன் பரிசுத்தமான ஜீவியத்தை வாழுகிறானா என்பதை பரலோகத்தின் தேவன் பார்க்கும்படியாக தான் அந்த 7 மாதம் 10 நாள் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தீர்க்க தரிசன காரியங்கள் அடிப்படையில் நீங்கள் நானும் ஆசரிப்பு கூடார சத்தியத்தின் அடிப்படையில்
எந்த நாள்லங்க இருந்துக்கிட்டு இருக்கிறோம்? எந்த நாளுங்க? பாவ நிவாரண பண்டிகை, நுட்ப நியாய விசாரணை. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. ஆசாரியன் ஆலயத்துக்குள்ளே போயிட்டாருங்க. இன்னும் மகா பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு மகா பிரசலத்துக்கு போயிட்டாருங்க. இப்போ ஆலயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, பாவத்தை அறிக்கை செய்த பாவிகளுக்காக அங்கே ஆசாரியின் பிதாவுக்கு முன்பதாக மன்னிப்பை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிற வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். யாருடைய பாவம் அறிக்கை செய்யப்பட்டு விடப்பட்டிருக்கிறதோ அந்த நபருடைய பாவத்தை பாவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கிற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலங்களில் நீங்கள் நானும் பாவங்களை அறிக்கை செய்து விட்டோமா? பாவத்தை அறிக்கை செய்த நீங்கள் நானும் அந்த பாவம் மீண்டும் வாழ்க்கையில் வராதபடி நீங்கள் நானும் பாதுகாத்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்கணும். நான் போன வாரம் சொன்னேன், வில்லியம் மில்லர்லாம் கணக்கு போடுறதுக்கு முன்னாடி யார் கணக்கு போட்டான்னு சொன்னேன். சாத்தான் கணக்கு போட்டான்ல. அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆடு சாகும்போது இன்னும் 3 சம்பவம் தான் எனக்கு முடிவுன்றதை புரிஞ்சுக்கிட்டான். ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்பொழுது இன்னும் 2 சம்பவம் தான் என்பதை புரிஞ்சுக்கிட்டான். மகா பிரதான ஆசாரியன் மகா பிரசவத்துக்குள்ள போகும்போது அவன் புரிஞ்சுக்கிட்டான், இன்னும் ஒரே ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவனுக்கான முடிவு. சரிங்க, சாத்தான் புரிஞ்சுக்கிட்டான், நான் புரிஞ்சுக்கிட்டேனா? உண்மையாகவே நான் பாவங்களை அறிக்கை செய்து அந்த பாவங்களை விட்டுவிட்ட ஒரு சாந்த குணமுள்ள ஒரு பிள்ளையாய் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு பயம் என்ன தெரியுங்களா? வேதம் சொல்லுச்சு, நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரனுடைய காலத்திலும். சரி, நோவாவுடைய காலத்தில் என்னங்க நடந்துச்சு? குடித்தார்கள், புசித்தார்கள், பெண் கொடுத்தார்கள், எடுத்தார்கள், நட்டினால் நாட்டினால் எல்லா காரியமும் இருக்குது. ஆனால் அந்த மக்கள்கிட்ட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருந்துச்சு. என்ன தெரியுங்களா? ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரிக்கொள்ளும் போகும் மட்டும் எது இல்லையா? நீங்கள் அப்படியே இந்த ஒரு வார்த்தையை மனசில் நிறுத்தி, ஆண்டவரே எனக்கு தான் அதை சொல்கிறீங்களா? நான் உண்மையாகவே உணர்வுள்ளவனாக இருக்கிறேனா? ஒரே ஒரு சம்பவம் தானா? இப்போதான் நான் பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டுருணுமா? ஏன் ஆண்டவரே, நான் இன்னும் கொஞ்சம் காலத்தை எடுத்துக்கலாம்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் காலத்தை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம். அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, 7ஆம் மாதத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிற, உனக்கான கடைசி அழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த கடைசி அழைப்பில் நீ உன் பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டுவிடணும்ப்பா. விட்டுவிட்ட பாவத்தின் மீது ஜெயமான வாழ்க்கையை வாழணும்ப்பா. அப்படி அதற்கான முயற்சி இல்லை அப்படின்னா நோவாவின் காலத்தின் மக்கள் நிலை என்னவோ அதே நிலையில நீயும் இருக்கிற என்பதை யோசித்து பாருப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. அன்பானவர்களே, நான் முடிக்க போறேன். ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு உணர்வோடு உண்மையாகவே இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தின் அடிப்படையில் நான் எங்கே இருக்கிறேன்னு ஆண்டவர் என்கிட்ட பேசியும் கூட நான் என் பாவத்தை அறிக்கை செய்யாமல், என் பாவத்துக்காக நான் மனம் வருந்தாமல், அந்த அறிக்கை செய்த பாவத்தை மீண்டும் என் வாழ்க்கையில் கொண்டு வராமல் இருப்பதற்கு எத்தனை பேர் போராடி கொண்டிருக்கிறோன்னு யோசித்து பாருங்களேன். நான் சமீபத்தில் ஒரு சத்தியத்தை படித்து கொண்டிருக்கிறேன். 3 ஆபத்து காலங்களை குறித்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். குறுகிய இக்கட்டு காலம், இக்கட்டு காலம், ஆபத்து காலம். இந்த 3லையும் யார் பயணிப்பாங்க, இந்த 3 வழியாக யார் போவாங்க அப்படின்னு சொல்லி நான் படித்து கொண்டிருக்கிறேன். அதில் குறுகிய இக்கட்டு காலத்தில் நின்றவங்க மாத்திரம்தான் இக்கட்டு காலத்துக்கு போவாங்களாம். இக்கட்டு காலத்தில் நிற்கிறவங்க மாத்திரம்தான் ஆபத்து காலில் இருக்க முடியுமா? அப்படி இந்த 3 காலங்களில் முதல் ஸ்டெப்பில் வராதவங்க யாரும் 2வது 3வது ஸ்டெப்புகளில் வரவே முடியாது அப்படின்னு படித்தேன். அப்போ நான் அதில் புரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு காரியத்தை என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னா, ஒரு சின்ன பாவத்தை என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னா, இந்த இக்கட்டு காலங்களில் பெரிய பெரிய பாவங்கள் ஒருவேளை சாத்தானால என் வாழ்க்கையை கொண்டு வர போகுதுன்னா நான் எப்படி அதெல்லாம் ஜெயிக்க போறேன்? சரி, நான் ஜெயிப்பதற்கான காலம் தான் எனக்கு இருக்குதா? யோசித்து பாருங்களேன். காலம் ரொம்ப சமீபமாக போயிட்டு இருக்குது, ரொம்ப சமீபமாக போயிட்டு இருக்குது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு
ஜெயமுள்ள வாழ்க்கை யார் ஒரு நபர் வாழ வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுடைய பெயர்கள் மாத்திரம்தாங்க ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் சத்தியமுள்ள திருச்சபையில் இருக்கிறேன், நான் ஒரு ஊழியக்காரன், நான் பிரசங்கம் பண்றேன், எனக்கு எல்லா சத்தியமும் தெரியும், அதனால என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுமா அப்படின்னா நிச்சயம் என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாது. அப்ப எப்படிதான் ஆண்டவர் என் பேரை எழுதுவீங்க? ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், உனக்கான 7ஆம் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறப்பா, 7ஆம் மாதத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, இன்னும் பாவத்தை வாழ்க்கையில கூட்டி கூட்டி செய்வதற்கான காலம் இது இல்லை. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு ஜெயமுள்ள வாழ்க்கை வேண்டிய ஒரு காலத்தில் தான் நீ இருந்து கொண்டிருக்கிற. இன்னும் எத்தனை காலம் பாவத்தோடு போராடுகிற அந்த அனுபவம் இருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. யாக்கோபின் புத்தகம் 4வது அதிகாரம் 17வது வாக்கியத்தை வாசிப்போம், வாசித்து முடிப்போம். யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வாக்கியம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நான் 10 கற்பனை என் வாழ்க்கையில் ஒரு வேளை அப்படியே பிடிச்சு 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 இருக்குதுன்னு கொண்டு போலாங்க. வேதம் சொல்லுது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு. எது நன்மை அப்படின்றதுக்கு புரிகிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இத்தனை வருட வாழ்க்கையில் எத்தனையோ சத்தியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாக கொடுத்துருக்கிறாருல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தின்படி நான் வாழவில்லை அப்படின்னா அதுவும் பாவம் தானா? ஒரே உதாரணம் சொல்கிறேன். ஜபத்தை விடுவது பாவமான பாவம், வேத வாசிப்பு இல்லாமல் போவது பாவமான பாவம், ஆண்டவரை அறியாமல் வாழ்வது பாவமான பாவம். இது எல்லாம் நான் அறிந்தவனா இருந்தோம் நான் அதை செய்யாமற் போனா அது எதுல வருமா? பாவத்தில் வருமா? இன்னைக்கு யோசித்து பாருங்க, என் வாழ்க்கையில் நான் எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சிருக்கிறேன்னா, நான் எல்லா பாவத்தையும் விட்டுருக்கிறேன்னா, எனக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, ஆண்டவர் இதுதான் சத்தியம் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அந்த கொடுக்கப்பட்ட சத்தியத்தில் ஆண்டவரே நான் வாழ்றேன், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய பலத்தை நாடுகிற காரியத்தையாவது நான் அந்த காலத்தில் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை யோசித்து பாருங்க. சில வேளைகளில் அந்த ஆசரிப்பு கூடார சத்தியங்களை படிக்கும்போது என் மனசுக்குள்ள பல கேள்விகள் எழும்புதுங்க. என்ன கேள்வி அப்படின்னா, ஆண்டவரே இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை நான் பல முறை படிச்சிருக்கிறோம், எப்படி படிச்சிருக்கிறோம் அப்படின்னா, ஆமாம் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம், 7 பொருள் இருக்குது, திரைச்செயல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இதெல்லாம் குறிக்குது, இப்படி தான் ஆண்டவரை நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் எங்களை காணும்படியான ஒரு பாடத்தை நீங்கள் கொடுக்குறீங்களே, இதை பார்த்தும் நான் உணர்வில்லாதவனாய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அப்போ என் நிலை என்ன? நான் ஒருபோதும் திருச்சபை அதைரியப்படுத்த வேண்டும் என்றோ, உங்களை எல்லாம் ஏதோ நான் ஒரு காரியமா நடத்த வேண்டும் என்று நான் யோசிக்கல. இந்த சத்தியத்தை ஆவியானவர் என்கிட்ட ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கும் பொழுது அது படித்து உங்க கரங்களில் கொண்டு வந்து கொடுக்கும்போது என் உள்ளத்துக்குள்ள எழும்புகிற கேள்வி எல்லாம் ஒன்று தான். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளோ ஆழமான சத்தியத்தை ஏன் ஆண்டவரே திரும்ப திரும்ப எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? அதுதான் கேள்வி. சில வேளைகளில் எல்லாருமே சொல்றாங்க, பாஸ்ட் தீர்க்க தரிசனத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது தீர்க்க தரிசனமாங்க? சுவிசேஷங்க, இது ரட்சிப்புக்கான வழி. ஆசரிப்பு கூடாரம் என்ன சத்தியமே தெரியாத ஒரு நபர் என்கிட்ட சொல்றாங்க, பாஸ்டர் ஒரே தீர்க்க தரிசனமாவே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க எப்பயா பேசணும்னு கேட்கிறேன் நான். சொல்றாரு, ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆரம்பம் தீர்க்க தரிசனம் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னாரு. நான் என்ன பதில் சொல்றது அவருக்கு? ஐயா, ஆசரிப்பு கூடாரையா, அது சுவிசேஷையா, இயேசுவை பற்றி படிக்கிறதுயாங்க. இயேசுவை பற்றி படிக்கும்போது யாரையும் படிக்கிறேன்? என்னையும் படிக்கிறேயா. என்ன படிக்கும்போது உலகத்தையும் படிக்கிறேயா, முடிவையும் படிக்கிறேன், எல்லாத்தையும் படிக்கிறேயா நான் சொல்கிறேன். அதுக்கு திரும்ப ஒரு வார்த்தை சொன்னார், இதையெல்லாம் பல வருஷமாக நாங்கள் படிச்சிட்டோம். கேள்வி, படித்தவங்க மாற்றத்துக்குள்ளே வந்திருக்கணுமா இல்லையா? அப்போ யோசித்து பாருங்கள், ஏன் ஆண்டவர் இவ்வளோ தாகத்தோடு இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா, நமக்கான எச்சரிப்பின் மணி ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சம்பவம் முடிய போகுதுப்பா, சம்பவம் முடிய போகுது, 4வது சம்பவம் மட்டும்தான் நிறைவேற வேண்டியதாக இருக்குது, அதுக்குள்ளே உன் பாவத்தை அறிக்கை செய். பல வேளைகளை எனக்கும் ஆண்டவர் மேலே கொஞ்சம் கஷ்டமாகுதுங்க. என்ன கஷ்டம் அப்படின்னா, ஏன் ஆண்டவரே திரும்ப திரும்ப இதையே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கூட கஷ்டமாகுது எனக்கு.
ஆனால் ஏன் ஆண்டவர் இவ்வளோ அக்கறையோடு நம்மக்கிட்ட இவ்வளோ விஷயங்களை சொல்கிறாருன்னா, நம்ம மேலே அன்பு இல்லாமலாம் இவ்வளோ விஷயத்த சொல்லுவார். ஒரு நபருக்கு அட்வைஸ் பண்ணுறோம், எதனால் அட்வைஸ் பண்ணுவோம்? கெட்டு போகணும்னா இல்லைல்ல, நலமாக இருக்கணும்னு தானே அட்வைஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் எல்லாரும் அட்வைஸ் பண்ண மாட்டோம்ல. ஆனால் ஆண்டவர் தொடர்ச்சியாக நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னா நம்மளை பிரிவதற்கு அவருக்கு மனம் இல்லை. ஆண்டவர் வேதம் சொல்லுது, ஒருவன் கூட கெட்டு போகாமல். அந்த வார்த்தைக்கான அர்த்தம், இந்த பூமியில் இருக்க ஒரு நபரை கூட கெட்டு போக விட மாட்டார் ஆண்டவர். அதனால தான் இவ்வளோ தாகத்தோடு இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வார வாரம் படிக்கிற நீங்கள் நானும் ஒவ்வொரு முறையும் சத்தியத்தை கேட்டு விட்டு கடந்து போகிறோம். எத்தனை பேர் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இன்றைக்கி நான் படித்த சத்தியம் எனக்கு புரியுது, ஆனால் நான் என் பாவத்தையெல்லாம் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே, நான் விட்டு விட்டுறேன் ஆண்டவரே, நான் பலத்தோடு வாழ்கிறேன் ஆண்டவரே, சுகத்தோடு வாழ்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குற அனுபவத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றதை நீங்கள் நான் சிந்திச்சு பார்க்கணுங்க. ஏன் அப்படின்னா, காலம் ரொம்ப சமீபத்தில் போய்கிட்டு இருக்குது. இந்த வாரத்தில் இந்த ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு எக்ஸாம் காரியமாக கேட்கறதுக்கு நாகர்கோவில் போயிருந்தேன். நான் அங்கே அழகப்பா யூனிவர்சிட்டியினுடைய அந்த தொலைதூர கல்விக்கான அந்த மேனேஜர் வந்து அங்கே அமர்ந்திருந்தார். நானும் இன்னொரு பாஸ்டரும் போயிருந்தோம். உட்கார்ந்த போது அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், நீங்கள் செவன்த் அட்வென்டிஸ்ட் தானே அப்படின்னார். ஆமான்னு சொன்னேன். அடுத்த வார்த்தை அவர் என்ன தெரியுங்களா கேட்டார்? ரெவிலேஷனில் இருக்கிற எல்லாமே நிறைவேறிடுச்சு இல்லை, தானியேலில் இருக்கிற எல்லாமே நிறைவேறிடுச்சு இல்லை. மறு கேள்வி கேட்டார், பாஸ்டர் நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? பாதம் வந்துட்டோமா? பாதத்தை தாண்டி விரலுக்கு வந்துட்டோமா பாஸ்டர்? ரொம்ப பயமாக இருக்குது பாஸ்டர், இந்த சத்தியத்தெல்லாம் கேட்கும்போது நடுங்குது பாஸ்டர், எங்களுக்கு உலகம் முடிவை நோக்கி போகுது என்ற பயம் இருக்குது பாஸ்டர் அப்படின்னாரு. நான் யோசித்தேன், இந்த சத்தியத்தெல்லாம் இவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, இவரும் ஒருவேளை அட்வென்டிஸாக தான் இருப்பாரா அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்கிறாரு, நான் அட்வென்டிஸ்லாம் கிடையாது, ஆனால் அந்த சத்தியங்களை அப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது, இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. அவர் திரும்ப ஒரு கேள்வி கேட்டார். என்ன தெரியுங்களா கேள்வி கேட்டார்? சத்தியம் தெரியாத நானே இவ்வளோ பயப்படுறேன், உங்கள் திருச்சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் பயப்படுவாங்கல்ல சத்தியத்துக்கு, எல்லாரும் ஆயத்தமாக வேண்டுமே என்ற சொன்ன அந்த ஆர்வம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னார். நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஐயா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா நீங்கள் யோசிங்கய்யா, கட்டாயம் அந்த காரியங்கள் எப்படி இருக்கிறதுன்னு யோசிங்கயா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கடந்து வந்தேன். வெளியில் இருக்கிற யாரோ ஒரு நபர் ஒரு முறையோ இருமுறையோ சத்தியத்தை கேட்டவங்களே இவ்வளோ ஆயத்தப்பட வேண்டும் என்பது யோசிக்கிறாங்க. வார வாரம் ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்காந்து சத்தியத்தை கேட்குறோம். நீங்கள் நானும் எவ்வளமான ஆயத்தத்தை நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படணும் அப்படின்னா பாவங்களை அறிக்கை செய்து விட்டு இருக்கணுங்க. பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடாத எந்த நபருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்வோம். வாதையின் காலம் ரொம்ப அழிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த வாதையில் நீங்கள் நானும் சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படின்னா, ஆண்டவர் அந்த தீங்கு நாட்களில் கூடாரத்தின் மரவில் நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னாலும், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கணும் அப்படின்னாலும் நிபந்தனை ஒன்றே ஒன்று தான். அந்த நிபந்தனை பாவம் இல்லாத ஜீவியம். அந்த பாவம் இல்லாத ஜீவியத்தை ஜீவிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இம்மட்டு நேரம் வரைக்கும் நல்ல ஒரு தேவ செய்தியை கொடுத்த மகனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கேட்ட சத்தியத்தை நாம் யாரும் நம்மளை ஒப்புக் கொடுக்க முடியாது. நாம் யாரும் விளம்பி என்று நம்முடைய பெரிய பாடு சுத்திலே 346